ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. சூப்பராக சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம இட்லி அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கிடலாம். 1 டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதில் இந்த டம்ளரால் 1 டம்ளர், அதே டம்ளரால் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிறணுங்க. நீங்கள் பவுலு கப்பு எதில் எடுக்கிறீங்களோ அது மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க. எந்த அளவுகள் எடுக்கிறோமோ, இப்போ இந்த 1 டம்ளர் எடுத்துருக்கணும், அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 டைம் கழுவிடலாங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்து கழுவிடலாம். ஏன்னா பச்சரிசியில் தூசிகள் இருக்கும். அதனால் இப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோன்னா அந்த தூசி உமியெல்லாம் வந்து நமக்கு வந்துடும். இப்போ நல்லா கழுவிட்டோம் பாருங்கள். இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஒரு 5 டைம் கழுவி எடுத்துட்டோம். இப்போ மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டேங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்திக்க போகிறோங்க. இப்போ நமக்கு அரிசி அளவாக கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தால் கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டிடலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து வடித்து விட்டு நம்ம அரிசி எடுத்துக்கிறோம். ஏன்னா தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். அதனால் இப்படியே வடித்து எடுத்துக்கிறோம். இப்போ அரிசி எடுத்துட்டோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கிடலாம். ஏன்னா 2 பாகமாக போட போகிறோம் அரிசி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிட்டோங்க. உப்பு சேர்த்து இதில் தண்ணி சேர்த்திக்கிடலாங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்திக்கிட்டோம். தண்ணி முழுக்கிற அளவு சேர்த்திட்டேங்க. நல்லா நைஸாக அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நமக்கு வணக்கி வர்றப்ப கரெக்டாக பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நல்லா நைஸாக மட்டும் அடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாங்க. நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நமக்கு வணக்கி வர்றப்போ அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும் இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சோன்னா. இப்போ அடுத்த ஒரு ஜாருக்கு போட்டுக்கலாங்க. இருக்கிற அரிசி எடுத்து மிக்சியில் மாற்றிக்கிட்டோம். மாற்றிட்டு இதையும் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிடலாங்க. அதையும் அடித்து எடுத்து அந்த பவுலில் சேர்த்து ஊற்றிட்டோங்க. இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். தேங்காய் எண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும். வேறு எண்ணெய் சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் வந்துடும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா மாவு சாஃப்டாகி கொடுக்கும். அதுக்காகத்தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறணும். இப்போ பாருங்கள் நம்ம அடித்து வச்ச மாவை கைவிடாத ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம நல்லா கிண்ட மாவு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வந்துடும் பாருங்கள். அப்படியே கைவிடாத மட்டும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டுங்க, கரெக்டாக வரும். இப்போ நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்ருக்கோம். மாவு பாருங்கள் ரெடியாகி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கைவிடாத மட்டும் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் அது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் கெட்டியாகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் மாவு. அந்த திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம தண்ணியாட்ட ஊற்றணும். இப்போ திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் இதேமாரி தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்ல ஒரு திக்னஸ் ஆயிரும் மாவு. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நமக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பண்ணி நம்ம சாமி கும்பிடலாங்க. சூப்பராக சாஃப்டாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். மாவு கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கணுன்னே இல்லை. நம்ம வீட்டில் பண்ணுறப்ப கெமிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூடங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். மாவு எவ்வளோ திக்னஸாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மட்டும் கிளறுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிடலாங்க. சேர்த்திட்டோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மறுபடியும் சேர்த்திக்கிட்டோம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கட்டி எதுவும் வராது.
நம்ம கைவிடாத கிளறதுனால கட்டியெல்லாம் வராது. இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். கொழுக்கட்டை மாவு கடாயிலே ஒட்டாத சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவோட பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது. மாவு உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டான பக்குவங்க மாவு, கொழுக்கட்டை மாவு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த டயத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங், அதாவது பூரணம்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு 5 ஏலக்காய் சேர்த்திக்கிடலாம். 1 கப் அளவு பொட்டுக்கடலை, இந்த குட்டி கப்பில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திட்டேன். இது நல்லா நைஸாக அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். பொட்டுக்கடலையும் ஏலக்காய் மட்டும் அடித்து எடுத்துருக்குறோம். இதை ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. ஒரு தட்டத்தில் தேங்காயை சேர்த்திக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காயை சேர்த்திக்கிட்டோம். தேங்காய் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக பொதுன்னு துருவி வச்சுக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்திக்கிடலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி சேர்த்தி விட்டுறலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொடுக்குறப்ப அந்த ஸ்டஃபிங், அதாவது பூரணம் வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ 1 கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் எச்சா வேணும்னா, நீங்கள் ஸ்வீட் நிறைய எச்சா இருக்கிற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கங்க. நான் இது நார்மலாக இருக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சத்தை சாப்பிட்டு பார்த்தோன்னா தெரியும். சாமி கும்பிட்றதுனால வாயில் வச்சு பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். மாவு நமக்கு எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு கையில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கையில் நம்ம பண்ணி காமிக்கிறேன். கையில் அந்த இது அச்சே இல்லாத கையில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். 2வது அச்சில் ஒன்று பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா அகலப்படுத்தி கொடுங்க. மாவை எவ்வளோ அகலப்படுத்துகிறீங்களோ நல்லா நைஸாக மட்டும் அகலப்படுத்திடுங்க. நைஸாக இருக்கிறப்ப தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பூரணத்தோட அந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் நிறைய அந்த பூரணம் வச்சுட்டேங்க. கம்மியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நிறைய வச்சோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை அப்படியே மடித்து விட்டுக்கிடலாம். மடித்து விட்டு அந்த ஓரத்தெல்லாம் நல்லா மூடி விட்டுறலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மூடி விட்டுறலாம். அந்த ஓரத்தில் நல்லா இந்த விரலால் அப்படியே அழுத்தி விட்டோன்னா நல்லா மூடிக்குங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம கையில் பண்ணுறது, அச்சு எது இல்லாத பண்ணுறது பாருங்கள். அச்சில் வச்சு நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ அடுத்தது பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதை இப்படியே நல்லா மடித்து கொடுத்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இல்லை என்ன உருண்டையாக வேணும்னாலும் உருண்டையாக பண்ணிக்கலாம். இப்படி அகலமாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பந்தாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அடுத்ததாக உங்களுக்கு நான் அச்சில் ஒன்று பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஒரு 5 வந்து கையில் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து அச்சில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அச்சில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. அந்த அச்சில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரி தடவிக்கிடலாம். ஏன்னா மாவு ஊட்டாமல் வரணும் அதுக்காக. இப்போ அச்சை வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறலாங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டை மாவு எடுத்து உள்ளே அப்படியே நம்ம விரலால் அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா அப்படி அழுத்தி கொடுக்கணுங்க. நல்லா மட்டும் லாக் பண்ணிக்கணும். அச்சை லாக் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்கள். இது மாதிரி அமுத்தி கொடுத்து சுற்றி லாக் பண்ணிட்டோம் பாருங்கள். மாவை வந்து எல்லா பக்கமும் அந்த நல்லா அழுத்தி கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஸ்பூன் வந்து உள்ளே போகாது. அதனால குட்டி ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டோங்க, பூரணத்தை வச்சுட்டோம். நல்லா அழுத்தி கொடுத்துக்கணும். இதையுமே நல்லா அழுத்தி கொடுத்துக்கிறணுங்க. அழுத்தம் கொடுக்குறப்ப தான் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் விரலில் இப்படியே வச்சுக்கிடலாம். வச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே வச்சு விட்டுறலாங்க. வச்சு இதையும் நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்துடணும். நல்லா சுற்றி விரலாலேயே அழுத்தம் கொடுத்துட்டோன்னா சூப்பராக நமக்கு பூண்டு கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் பூண்டு கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்படி தாங்க அச்சில் பண்ணுறது.
கையிலையும் பண்ணலாம், அச்சிலையும் பண்ணலாம். அச்சிலையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் பூண்டச்சு தான் வச்சுருக்கேன், அதனால் பூண்டச்சில் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை வேக வச்சுக்கிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மேல் தட்டு மட்டும் வச்சுக்கலாம். வச்சு எத்தனை கொழுக்கட்டை வைக்க முடியுமோ அந்தளவு நம்ம வச்சுக்கிடலாங்க, வேக வச்சுக்கிடலாம். எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடணுங்க. இப்போ பாருங்கள், சுற்றி அந்த பூண்டச்சையும் சேர்த்தி வச்சு விட்டுடுறோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும் நமக்கு. ஏன்னா தண்ணி கொதிச்சிருச்சுலங்க. கொதிச்சதுக்கப்புறம் வச்சா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிரும். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடி விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 10 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை நமக்கு சூப்பராக சாஃப்டாக, அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது எடுக்கிறப்ப மட்டும் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு எடுங்கங்க. சூட்டோடு எடுத்திங்கன்னா கை பொத்து போகும். கொஞ்சம் கவனமாக மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே சாஃப்ட்னஸ் சாயந்தரம் வரைக்கும் இருக்குங்க. இப்போ காலையில் பண்ணுறோன்னா சாயந்தரம் 7-8 மணி ஆனாலும் இதே சாஃப்ட்னஸில் அப்படியே இருக்கும். இதே பக்குவத்தில் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.